ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காணிக்க போகிற ப்ராடக்ட் வந்து நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட பெரிய ஃப்ரீசர் இல்லை, நீங்கள் நிறைய ஐஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது அகாராவோட ஆட்டோமேட்டிக் ஐஸ் மேக்கர் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி இங்கே பசங்க வந்து வந்த உடனே இதை வந்து பீல் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் வந்து இந்த கவரை தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அது நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இதை நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பீல் பண்ணிடணும். இதோட பாடி பார்த்திங்கன்னா ஸ்டீலு. ஸோ இதுக்கு கூட வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் புக்கும் வாரண்டி கார்டும் வருது. இதோட ப்ளக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ளக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் ரீஜென்சி 34197. இதுக்கு 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஈஸியாக இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்கூப் வருது, அதுக்கப்புறமா ஐஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய பேஸ்கெட், அதுக்கப்புறமா இதில் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல்னு அதில் கொடுத்துருக்காங்கல்ல, அது வரைக்கும் தான் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே இருக்குல்ல அந்த இது மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் தான் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகி இதில் தான் கலெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து அதில் ஐஸ் ஃபார்ம் ஆகி இதில் விழும். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஐஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நம்ம தேவைப்படும் போது இதில் ஸ்கூப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாட்டு கவர் எல்லாத்தையுமே பீல் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி. இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அது 2.2 liter வாட்டர் வந்து பிடிக்கும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வாட்டர் டேங்க்கில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஐதர் நார்மல் வாட்டர் இல்லாட்டி சில்டு வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். எந்த வாட்டர் ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தண்ணிக்கு வந்து அந்த மேக்ஸிமம் லெவல், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது, அது கீழே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலெக்டிங் பேஸ்கெட்டை உள்ளே வச்சிடலாம். இதோட மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிடாப்லங்க. இதில் மோடு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். மோடு பார்த்திங்கன்னா ஆன் கொடுத்தீங்கன்னா பவர் ஆன் ஆகும், ஆஃப் கொடுத்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகும். இதில் 2 இண்டிகேட்டர் இருக்குது. ஆட் வாட்டர் அப்படிங்கிறது வந்து தண்ணி லெவல் லோ ஆகிடுச்சுன்னா இது இண்டிகேட் ஆகுங்க. நீங்கள் அப்போ தண்ணி வந்து கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஐஸ் ஃபுல் அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஐஸ் பக்கெட் இருக்குல்ல, அதில் ஃபுல் ஆகிடுச்சு ஐஸ் அப்படின்னா அதோட இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ வந்து ஐஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்மால், ஒன்று லார்ஜ். இது வந்து ஐஸ் கியூபோட சைஸை குறிக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்மால் ஐஸ் வேணும்னா ஸ்மால் ஐஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், லார்ஜ் ஐஸ் வேணும்னா லார்ஜ் ஐஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து லார்ஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்மால் லார்ஜ்னு இருக்கிறதுல லார்ஜ் ஐஸ் கியூப் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஐஸ் கியூப் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் பார்ட்டி அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸ் சப்ளை ஐஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஸ்மால் ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெறும் 9 நிமிஷம் தான் ஆகும். லார்ஜ் ஐஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13 நிமிஷத்தில் ஐஸ் கியூப் வந்து ரெடி ஆயிடும். யூஸ்வலாக நமக்கு வந்து ஓவர் நைட் ஆகும் ஐஸ் கியூப் ரெடி பண்ணணும் அப்படின்னா. பட் இதில் சின்ன ஐஸ் கியூப் வந்து உங்களுக்கு 9 நிமிஷத்தில் கிடச்சிரும். அண்ட் பெரிய ஐஸ் கியூப் உங்களுக்கு 13 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ தான் நான் வந்து லார்ஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து நம்ம இதை லிஃப்ட் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. சீத்ரூ இருக்கிறதுனால இதில் பாருங்கள், அதில் ஆல்ரெடி அது ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. அந்த ஐஸ் கியூப்ஸு அது ரெடி ஆகி அது வந்து இதில் விழும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் வந்து ஆன் ஆஃபில் ஆன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஸ்மாலாக லார்ஜாக வேணுமான்னு அதையும் செலக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மெஷின் பார்த்திங்கன்னா அந்த ராடு இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து கூலாக ஆரம்பிக்கும். ஸோ தண்ணியை இது ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆகும்னா இந்த ராட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஐஸ் கியூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்மால் ஐஸ் கியூப்னா ஸ்மால் சைஸில் வரும், லார்ஜ்னா லார்ஜ் வரும். ஐஸ் கியூப்ஸ் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அது இந்த வழியாக எடுத்து இதில் ஸ்கூப் பண்ணி போட்டுரும். நான் அது உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுது அப்படிங்கிறத காணிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்றது வந்து, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஐஸ் மேக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் எப்படி அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு எல்லாமே வந்து செட் ஆனதுக்கப்புறம் தானே கூல்னஸ் வந்து ஒழுங்காக வரும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் 24 hours ரன் பண்ண விடுங்க. ரன் ஆகும்போது உங்களோட அதாவது என்னென்னா
ஐஸ் ஃபார்ம் ஆகுறது வந்து அந்த சைஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் க்யூபோட சைஸ் நல்லா பெருசாக வரும். டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஐஸ் க்யூப் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இதை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும், பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்ன இது ஐஸ் க்யூப் ஒழுங்காகவே வரலன்னு நினைப்பீங்க. டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஐஸ் க்யூப்ஸ் வந்து சின்ன சைஸாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஐஸ் க்யூப்ஸ் வந்து சைஸ் வந்து நல்லா பெருசாகி உங்களுக்கு வந்து இந்த மெஷின் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்மால். இந்த ஐஸ் க்யூப் வந்து ஃப்ரீஸ் ஆகி இது ஸ்கூப் ஆகி வரும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஸ்மால் சைஸ் வந்து நின்றுடுச்சு. நிற்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த தண்ணியை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து கீழே போயிடுச்சு. அண்ட் நம்மளோட ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே தன்னால் அந்த இதுலேருந்து இலகி விழுந்துடும். அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுன்னா அந்த ஐஸ் க்யூபை ஸ்கூப் பண்ணி இந்த சைட் போட்டுரும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஸ்மால் சைஸ் ஐஸ் க்யூப். இந்த ஐஸ் க்யூப்பில் இந்த இடம் வந்து நான் சொன்ன மாதிரி அது வந்து ஃப்ரீசர் மாதிரி ஆக்ட் ஆகாது. அதனால இந்த ஐஸ் க்யூப்ஸ் ரெடி ஆனோன்னு நீங்கள் டைரெக்டாக இதை ஸ்கூப் பண்ணி ஐதர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இது ஸ்மால் சைஸ். லார்ஜ் சைஸ் வந்து எப்படி வருதுன்னு காணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த செலக்டில் லார்ஜ் கொடுத்துட்டா போதும். அது வந்து கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும். அப்போ அந்த ஐஸ் க்யூபோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஓகே, ஸோ நம்ம ஐஸ் மெஷின் வந்து யூஸ் பண்ணும்போது எப்போ ஐஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இங்கே மெஷின் வந்து ஸ்டாப் ஆகிடும். அண்ட் ஐஸ் ஃபுல் அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஐஸ் இதை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேயோ எதுலேயோ ஸ்டோர் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஐஸ் கலெக்ட் ஆகிற இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீசர் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் இதுலேயே ஐஸை கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஐஸ் ரெடியாக நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் இதர் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக இதுலேருந்து இந்த ஸ்கூப்பை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஐஸ் இருந்துச்சுன்னா அது மெல்ட் ஆகி தண்ணி வந்து திருப்பி அந்த தண்ணி பக்கெட்லேயே வந்து போயிடும், திருப்பி வந்து இதாக ஆரம்பிச்சிடும். ஓகே, என்னோட லார்ஜ் ஐஸ் க்யூப் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ ரெடி ஆகி இப்போ அது வந்து நம்மளோட ஐஸ் க்யூப்ஸை ஸ்கூப் பண்ணி நம்மளோட ஐஸ் பாஸ்கெட்டில் போட்டுரும். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் ஐஸ் வந்து இருக்கும். மெயினாக நீங்கள் நிறைய ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி இருக்குது ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சப்ளையாக இருக்கும். அண்ட் இந்த ஐஸ் க்யூப்ஸோட லுக்கை பாருங்கள், அழகாக இருக்குது. லைக் உள்ளே வந்து ஒரு புல்லட் மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது நம்ம ஜூஸில் ஏதாவது போடும்போதும் சரி, கோல்ட் காஃபி, ஐஸ் காஃபி அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கும்ல அந்த லுக் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிளான ஒரு ஜூஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி எங்களோட ஃபேவரட் சர்பத், நன்னாரி சர்பத் தான் பண்ணுறேன். ஸோ லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நன்னாரி சர்பத்தை ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நான் தண்ணி லேஸாக ஊற்றிருக்கேன். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஐஸ் மேக்கர் பாருங்கள். இந்த பாஸ்கெட் ஆக்சுவலி ரிமூவபிள். நீங்கள் வேணும்னா கூட இதை ரிமூவ் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஐஸ் வேணுமோ ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி போடணும்னா நல்ல கப்பு நிறைய ஐஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி புல்லட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ஐஸ் நீங்கள் போட்டால் கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைடில் ஸோ இதில் நீங்கள் ஐதர் சோடா ஊற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஃப்ரூட் ஜூஸ்னாலும் சரி, ஐஸ்ட் காஃபி, கோல்ட் காஃபி எதுனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, குட். என்னத்த குட், சாதா சாப்பாட்டில் ஐஸ் போட்டுட்டு குட், கூலாக இருக்கும். ஆமாம், சம்மர் டைம்லலாம் நல்ல ஒரு. அண்ட் ஆக்சுவலி இது வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ரன் பண்ணிகிட்டே கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து லிட்ரலி ஒரு ஃப்ரீசர் மாதிரி தான். ஸோ நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே.
ஸோ இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் எம்டி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு இங்கே அடியில் பாருங்கள், இங்கே அடியில் வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், தண்ணி எல்லாமே அந்த டேங்க்கில் உள்ள தண்ணி வெளியே வந்துடும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ க்ளீனிங்குமே ஈஸி தான். இதை நீங்கள் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.